கண்டிப்பாங்கம்மா. அது வந்து கண்டிப்பா செய்யக்கூடாதுங்கம்மா. அதான் ஏற்கனவே சொன்னேன். லாஃப்ட்லயே வைக்கக்கூடாதுன்னு சொல்றேன். இந்த மாரி படிக்கட்டு கீழயும் வந்து அது கண்டிப்பா ஆனா கண்டிப்பா சேர்த்துடுறாங்க. நானே நெறைய இடத்துல பார்த்துக்கிறேன். இப்ப அங்க பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் வீட்ல பூஜை ரூமே வச்சிருந்தாங்க. ஏன்னா, அது கொஞ்சம் பெரிய ஹைட் ஜாஸ்தி. அங்க லேண்டிங் குடுத்தாங்க. 7 1/2 அடிக்கு மேல ஒரு லேண்டிங் குடுத்துருந்தாங்க. அந்த அந்த வீடோட அமைப்பு அந்த மாரி இருந்துச்சு. அத பார்த்த எல்லாருமே ஒண்ணும் தப்பு இல்லாத மாரி தான் தோணும் அது. ஸோ அப்படி பார்த்துங்க அங்க வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். அந்த மாரியும் செய்யக்கூடாது. அப்புறமா அதுக்கு ஒரு கீழ கண்ட சாமான்லாம் போட்டு தேவையில்லாம போட்டு வருஷக்கணக்குல போட்டு வச்சிருப்பாங்க. அதுவும் இருக்கக்கூடாது. வெளியில படிக்கட்டுல கூடங்கம்மா நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். அந்த படிக்கட்டு போட்டா கீழ டாய்லெட் போட்டுருவாங்க. அதெல்லாம் போடக்கூடாதுங்கம்மா. போடக்கூடாதுங்கம்மா. நீங்க கேண்டிலிவர் போட்டு படிக்கட்டு போனா படிக்கட்டு தான் இருக்கணும் அங்க. படிக்கட்டு கீழ இந்த டாய்லெட் அதெல்லாம் கண்டிப்பா வரக்கூடாதுங்கம்மா. அதெல்லாம் வந்துச்சுன்னா ரொம்ப தப்பாயிரும். அது அக்னிலலாம் போட்டிங்கன்னா, அதுவும் மிக பிரச்சனைலாம் குடுக்கும் அது உங்களுக்கு. நம்ம வயித்து பிரச்சனை, வயித்து சம்மந்தமான பிரச்சனைலாம் குடுக்கும் உங்களுக்கு. அஜீரண பிரச்சனை, அந்த மாரிலாம் குடுக்கும் உங்களுக்கு. நீங்க படிக்கட்டே இல்லாம, வீட்டு ஒட்டாம, ஒரு கேப் வச்சு நீங்க போடலாம். அப்ப போடலாம் டாய்லெட். படிக்கட்டு கீழ போடக்கூடாது.